தான் அழகாக விட்டிருந்தான் அம்பிகையோதான் அருள வாசுவியும் அவருடைய உறவினர்களும் இறுதியாக அந்த வேள்வி என்கின்ற ஜுவாலையிலே அக்னியிலே பிரவேசம் செய்ய தயாராகின்றாள். ஏனென்று கேட்டால் அந்த பரமனின் பாதியாக விளங்கிய அம்பிகை அல்லவா வாசவி. அவள் என்ன நினைக்கின்றாள் என்றால் அந்த சிவனினுடைய பாதமாக விளங்கக்கூடிய நெருப்பு, அந்த நெருப்பின் வடிவமாக இருக்கக்கூடிய அந்த சிவனுடைய பாதத்திலே ஐக்கியமாகும் ஜோதியாகும் வடிவம்தான் அந்த குண்டத்திலே தான் இறங்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதோ அந்த காட்சி. மொத்தம் 714 கோத்திரங்களில் 102 கோத்திரக்காரர்கள் மட்டும் நம் குல தர்மத்தோடும் நீதியோடும் நிற்கிறார்கள். அம்பலவான பெருமானின் குண்டத்தில் நாம் அனைவரும் அவர் தம் பாதத்தை நாடிடுவோம். நாம் அனைவரும் குலதர்மம் காக்க நம் முன்னவளாகிய வாசவியின் வார்த்தைப்படி நடப்போம். தன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானா நானே நன்னே நானா நானே 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 நன்னே நானா தன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானா தன்னே நன்னே நானா தன்னே நானே நானே நன்னே நானா வத்தமியே உத்தமியே எங்கள் குல தாயி எங்கள் குல தாயி அட அழகு வடி கொண்டவளே எங்கள் ஊரு தாயி. தன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானா ஓ நானே நன்னே நானா ஓ நானே நானே நன்னே நானே நன்னே நானா அட உத்தமியே பெத்தமியே எங்க குல தாயி எங்க குல தாயி அட வைத்திய குலங்காத்து நிற்கும் வாசவி கனிகாவே. முத்தே மணி ரத்தினமே வந்தருள் வாயிலாயே வந்தருள் வாயிலாயே மூவந்தெரிய வாத்து நிற்போம் எங்க குல தாயே. அப்படி அந்த ஜோதியின் வடிவமாகி அம்பலவான பெருமானுடைய பொற்பாதத்திலே எப்படி இந்த அவதாரங்களை எல்லாம் நிலைநாட்ட ஒவ்வொரு அவதார புருஷர்கள் நிகழ்வுகின்றார்களோ அப்படி இந்த வைச்ச குலத்திலே விந்தைகள் நிறைந்த இந்த மண்ணுலகிலே மாயைகள் நிறைந்த இந்த மண்ணுலகிலே 4 வேதங்களையும் 6 சாஸ்திரத்தினையும் 18 புராணங்களையும் 64 கலைஞானங்களையும் 96 தத்துவங்களையும் காக்க இந்த உலகில் அவதரித்த ஒரு புண்ணியவதிதான் இந்த கன்னிகா பரமேஸ்வரி. வாசவி கன்னிகா பரமேஸ்வரி என்று வைச்ச குலத்தினுடைய குலதெய்வமாகவும் இந்த நாட்டு மக்கள் எவர் வந்தெல்லாம் வணங்குகின்றாரோ அவருக்கெல்லாம் அருள்பாலிக்கக்கூடிய தெய்வமாக வெணுகுண்டா மண்ணிலிருந்து நமது கோவை மண்ணிலே வீட்டிருக்கக்கூடிய நமது அன்னை. அந்த அன்னையினுடைய அவதாரத்தினுடைய நோக்கம் என்னவென்று இறுதியாக நாங்கள் முடிக்கின்றோம். இந்த பூலோகத்தில் சமுத்திரம், நதிகள், ஆறுகள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அனைத்தும் இருக்கும் காலம் வரை என்னுடன் அக்னி பிரவேசம் செய்த இந்த 102 கோத்திரத்தாரின் வம்சமும் பெயரும் நீடித்து நிலைத்து நிற்கும். சரித்திரத்தில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு மங்கா புகழோடு நிலைத்து நிற்கும். யுத்தத்திற்கு பயந்தோ அரசனுக்கு பயந்தோ நான் இந்த அக்னி பிரவேசம் செய்யவில்லை. அஹிம்சையே சாலச் சிறந்தது என்பதை இவ்வுலகிற்கு உணர்த்தவே எனது இந்த அக்னி பிரவேசம். பெண்களையும் குழந்தைகளையும் யுத்தத்திலிருந்து காக்கவே எனது இந்த அக்னி பிரவேசம். அரசனது அகங்காரத்தை நீக்கவே எனது இந்த அக்னி பிரவேசம். என்னுடன் அக்னி பிரவேசம் செய்த இந்த 102 கோத்திரத்தாரும் இன்று முதல் ஆரிய வைசிய குலத்தவர் என்று அழைக்கப்படுவர். ஆரிய வைசிய குலத்தவரின் சிறப்பையும் புகழையும் இவ்வுலகிற்கு உணர்த்தவே எனது இந்த அக்னி பிரவேசம். என் ஆரிய வைசிய குலத்தவருக்கு எனது விண்ணப்பம் யாதெனில், உயிரே போகும் நிலை என்றாலும் குலதர்மத்தை கைவிடாதீர்கள். ஆரிய வைசிய குலத்தை தவிர வேறு குலத்தில் திருமணம் செய்யாதீர்கள். வருமானம் சிறிதே என்றாலும் அதில் சிறு பகுதியை ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யுங்கள். செல்வத்தின் ஒரு பகுதியை கோயில் குளங்களை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்துங்கள்.
ஒவ்வொரு கன்னிப் பெண்ணும் நானே, எனது ரூபமே என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பிறன்மனை நோக்காதீர்கள். மனைவியை தவிர அனைத்து பெண்களையும் சகோதரியாக பாவியுங்கள். முக்கண்ணனாகிய திரிலோக ரட்சகனாகிய சிவபெருமானை அனுதினமும் வழிபடுங்கள். இந்த பெணுகுண்டா பட்டினத்தில் ஆரிய வைஷ்ய குலத்தவரை காக்கும் குலரட்சகியாக என்னை மனதில் நினைத்தவர்களுக்கு சகல வளங்களையும் அருள்வேன் என்று நகரேஸ்வரரின் பாதார விந்தங்கள் சாட்சியாக உறுதியளிக்கிறேன். இதுவே வேதம். ஜெய் வாசவி, ஜெய் வாசவி, ஜெய் வாசவி. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம். ஓம் சக்தி, எல்லாரும் பாடலாம். ஓம் சக்தி, எல்லாரும். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம். குலம் விளங்க வேண்டுமே, குலம் காத்த தாயனி வந்தருள வேண்டும் அம்மா. குழந்தைகள் கல்வியில் வீரத்தில் சிலங்கி வர வேண்டுமே எங்கள் தாயே, வேண்டுமே எங்கள் தாயே. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம். அப்படி நீதி நெறி காக்க நித்தம் மழை பெய்ய 4 வேதத்தினுடைய சாரமாக விளங்கக்கூடிய பல புராணங்கள். ஆம், 4 வேதம், 4 வேதத்தினுடைய சாரமாக 18 புராணங்களை வடிவமைக்கின்றார்கள். 18 புராணங்களில் ஒவ்வொரு கிளைக்கதைகள் எத்தனையோ இருக்கின்றது. இதெல்லாம் வேதத்தினுடைய சாரமாகவே விளங்கப்படுகின்றது. அப்படி இந்த பூவுலகில், இந்த மண்ணுலகில் மனிதன் முக்தி நிலை அடைய பல்வேறு நீதி கதைகளிலே நமது குலத்தை எல்லாம் காத்து இந்த மண்ணு உலகை எல்லாம் ரட்சிக்கக்கூடிய, இந்த வைசிய குலத்தை எல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடிய அற்புத தெய்வமாக விளங்கும் நமது வாசவி கன்னிகா பரமேஸ்வரிக்கு இந்த இவங்களை நாங்கள் என்னவென்று சொல்வதென்று தெரியவில்லை. நிறைய பேர்த்தினால நடக்கவே முடியாது. அந்த மாதிரியான சூழ்நிலையில தான் வந்தாங்க. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் உங்களை போன்றவர்கள் தான். தே ஆர் நாட் அ டிஃப்ரெண்ட் ஹியூமன் பீயிங். எல்லாமே உங்களை மாதிரி இருக்கக்கூடியவங்க. பல்வேறு துறைகளில் இருந்து கொண்டு என்கிட்ட படிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன் பாடத்துல மட்டும். அப்படி ரொம்ப கடுமையான முயற்சிக்கு பின் இந்த வாசவியினுடைய கதை இதெல்லாமே தெலுங்குல தான் நான் பார்த்தேன். எனக்கு தெலுங்கு கொஞ்சம் கூட தெரியாது. அப்படி இருக்கின்ற போது இந்த இடத்துல இந்த டைலாக் போடலான்னு சொல்லி எனக்கு அந்த அம்பிகையினுடைய அருளால் இந்த டைலாக் எல்லாம் நான் தான் எழுதினேன். ஆனா நான் தான் எழுதுனானே அதிசயமா இருக்கு. ஏனென்று கேட்டால் அவ்வளவு துல்லியமாக அந்த அன்னம் தவறாமல் நடை மாறாமல் அந்த அம்பிகையினுடைய பேரருளால் இந்த கடைசியில சொன்ன டைலாக் நான் தெலுங்குல பார்த்தேன். எனக்கு என்னமோ புரிஞ்சுது. அந்த தெலுங்குல இருக்கிறது என்னமான்னு தமிழ்ல கேட்டேன். அது இவங்க கிட்ட கொடுத்து அதை மிக சிறப்பாக இந்த இடத்துல அரங்கேற்றம் செய்தார்கள். அப்படி இந்த மண்ணுலகிலே நீதி நெறி காக்க உதித்த ஒரு மாபெரும் தேவிதான் இந்த வாசவி கன்னிகா பரமேஸ்வரி என்று சொல்லக்கூடிய இந்த தேவி. நான் 1700 மேடைகளை கடந்த நிகழ்ச்சி பண்ணி இருக்கின்றேன். 5 திரைப்படங்களிலே பாடும் வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. ஆனா இந்த மாதிரி நிறைய நீதி கதைகள் செய்வதற்கு எனக்கு சில வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. அப்படி இந்த ஒயில் குமியிலே வள்ளி கதை தன்னை பாடிக்கொண்டிருந்த எனக்கு பல கதைகள் இயற்றும் ஒரு வாய்ப்பும் கிடைத்தது. அப்படி இந்த வைசிய குலத்தினுடைய கோவை மாவட்ட வைசிய குலத்தினுடைய மக்களினுடைய சார்பாக ரக்ஷா கிளப்பினுடைய சார்பாக எனக்கு இதை இயற்றுவதற்கு வாய்ப்பு கிடைச்சது. இது யாரெல்லாம் கத்துக்கோன்னு நினைக்கிறீங்களோ முழுமையா கத்துக்கலாம். அதுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. அது என்னை அணுகலாம். இந்த குழுவினரை அணுகினாலே நீங்க கண்டிப்பாக படித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி இறுதியாக அம்பிகையை வணங்கி இந்த ஒரு அற்புத வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு அம்மா தண்ணி கொடுக்க வேண்டாம் கொடுத்துருங்க. செய்யார் தன்னானே நாதீனம் தன்னானே நாதீனம் தன்னானே நாதீனம் தானே நன்னா தன்னானே நாதீனம் தன்னானே நாதீனம் தன்னானே நாதீனம் தானே நன்னா. ஆட வைசிய கூலம் தழைக்க வைத்த எங்கள் கன்னிகா பரமேஸ்வரி தாயை நாம் வணங்கி நிற்கின்றோம். செய்யார் தன்னானே நாதீனம் தன்னானே நாதீனம் தன்னானே நாதீனம் தானே நன்னா. ஆட மலை மேலே வாழும் அந்த மாயம் பெருமாளை மண்டியிட்டு ஓர் சரணோ நான் பாணிவோம். செய்யா தன்னானே நாதீனம் தன்னானே நாதீனம் தன்னானே நாதீனம் தானே நன்னா. ஆட ஆடின கால்
பாடினதொண்டைக்கும் ஆளுக்கு ஒரு சரணோ நான் பணிவோம். தீனம் தானே எந்தன் குருவான தம்பிக்கு மண்டர்வாதியாரை மண்டியிட்டு ஓ சரணோ நான் பணிவோம். எங்கள் குருவான நவீன் குமார் வாத்தியாரை மண்டியிட்டு ஓ சரணம் நான் பணிவோம். ஆரண பொருளே வாழி ஆரண பொருளே வாழி காரண குருவே வாழி காரண குருவே வாழி கடாச்சந்தம் தருவாய் வாழி கடாச்சந்தம் தருவாய் வாழி பாரினில் சிறக்கும் தெய்வம் பாரனில் சிறக்கும் தெய்வம் பழனியின் கிரியோன் வாழி பழனியின் கிரியோன் வாழி பள்ளிமலை பாலதண்டாயுதவாணி சுவாமிக்கு அரோகரா பதிமலை பாலமுருகனுக்கு அரோகரா வாசவி அம்மனுக்கு அரோகரா வாசவி அம்மனுக்கு ஜெய் வாசவி ஜெய் வாசு ஜெய் வாசவி ஜெய் வாசவி ஜெய் வாசவி ஜெய் வாசவி